ஆசிரியம் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மீண்டும் ஒரு புலமை பரிசில் காணொலியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியானது எதிர்வரும் புலமை பரிசில் பரீட்சையில் முகம் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நம்பிக்கையில் பதிவிடுகின்றோம். இது பாகம் 33 ஆகும். முதலாவது வினா, ஒரு வரிசையில் எறும்புகள் வரிசையாக செல்கின்றன. ஒரு எறும்புக்கு முன்னால் 6 எறும்புகளும் பின்னால் 5 எறும்புகளும் செல்கின்றன எனின் கடைசி எறும்பிற்கு முன்னால் எத்தனை எறும்புகள் செல்லும்? சரியான விடைகள் 11 எறும்புகள், 10 எறும்புகள், 12 எறும்புகள், 13 எறும்புகள். சரியான விடை 11 எறும்புகள். இரண்டாவது வினா, வரிசையொன்றில் கமலினி முன்னாலிருந்து பார்க்கும்போது 8ஆவதாகவும் பின்னாலிருந்து 6ஆவதாகவும் நிற்கிறாள் எனின் வரிசையில் எத்தனை பேர் உள்ளனர்? சரியான விடைகள் 14 பேர், 15 பேர், 16 பேர், 17 பேர். சரியான விடை 15 பேர். மூன்றாவது வினா, காலை கூட்டத்தின் போது மாணவர் வரிசையொன்றில் விமல் வரிசையின் நடுவே உள்ளான். அவனுக்கு பின்னால் 4 பேர் உள்ளனர் எனின் வரிசையிலுள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை யாது? சரியான விடைகள் 8 பேர், 9 பேர், 10 பேர், 12 பேர். சரியான விடை 9 பேர். நான்காவது வினா, வரிசையொன்றில் நிமலனுக்கு முன்னால் 4 பேர் நிற்கின்றனர். வரிசையில் கடைசியாக நிற்பவர் முதலாவதாக வரும் வகையில் அனைவரும் மறுபக்கத்திற்கு திரும்பும் போது நிமலனுக்கு முன்னால் 5 பேர் நின்றனர் எனின் வரிசையில் எத்தனை பேர் நின்றனர்? சரியான விடைகள் 10 பேர், 12 பேர், 9 பேர், 13 பேர். சரியான விடை 10 பேர். ஐந்தாவது வினா, வட்ட வடிவ மைதானத்தை சுற்றி சம இடைவெளியில் 16 சீமெந்து தூண்கள் நடப்பட்டுள்ளன. இரு தூண்களுக்கிடையிலான தூரம் 2 மீட்டர் எனின் மைதானத்தின் மொத்த நீளம் எவ்வளவு? சரியான விடைகள் 32 மீட்டர், 15 மீட்டர், 12 மீட்டர், 14 மீட்டர். சரியான விடை 32 மீட்டர். ஆறாவது வினா, பாதையொன்றில் 2 தூண்களுக்கிடையில் 3 பூச்சாடிகள் வீதம் வைக்கப்பட்டுள்ளன. பாதையில் மொத்தம் 20 தூண்கள் காணப்படுமாயின் அங்குள்ள பூச்சாடிகளின் எண்ணிக்கை யாது? சரியான விடைகள் 60, 55, 57, 70. சரியான விடை 57 பூச்சாடிகள். ஏழாவது வினா, கோலியால் ஒருவர் ஒரு மரக்குற்றியை 2ஆக வெட்டுவதற்கு 3 நிமிடங்கள் எடுக்கிறார். பெரிய மரக்குற்றியை 12 துண்டுகளாக வெட்டுவதற்கு அவருக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? சரியான விடைகள் 33 நிமிடங்கள், 36 நிமிடங்கள், 39 நிமிடங்கள், 42 நிமிடங்கள்.
சரியான விடை 33 நிமிடங்கள். 8வது வினா, கமலன் தனது வீட்டிலிருந்து வடக்கு நோக்கி 5 மீட்டர் தூரம் சென்று அங்கிருந்து வலப்பக்கம் திரும்பி 8 மீட்டர் சென்றான். பின் மீண்டும் வலது பக்கம் திரும்பி 5 மீட்டர் சென்று பாடசாலையை அடைந்தான். எனின் கமலனது வீட்டிற்கும் தற்போது அவன் நிற்கும் இடத்திற்கும் இடையிலான தூரம் எவ்வளவு? சரியான விடைகள் 5 மீட்டர், 8 மீட்டர், 18 மீட்டர், 14 மீட்டர். சரியான விடை 8 மீட்டர். 9வது வினா, குமார் காலையில் பாடசாலைக்கு சென்றபோது அவனது நிழல் அவனது இடப்பக்கம் காணப்பட்டது. எனின் அவன் பயணம் செய்த திசை யாது? சரியான விடைகள் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. சரியான விடை வடக்கு. 10வது வினா, ராணி மாலையில் கோயிலுக்கு சென்றபோது அவளது நிழல் அவளுக்கு பின்னால் விழுந்தது. எனின் அவள் பயணம் செய்த திசைக்கு எதிர் திசை யாது? சரியான விடைகள் வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. சரியான விடை கிழக்கு. 11வது வினா, சந்தைக்கு வடக்கே கோவில் உள்ளது, பாடசாலைக்கு வடக்கே சந்தை உள்ளது. ஆகவே பாடசாலைக்கு தெற்கே கோவில் உள்ளது, கோவிலுக்கு தெற்கே பாடசாலை உள்ளது, கோவிலுக்கு வடக்கே பாடசாலை உள்ளது. சரியான விடை கோவிலுக்கு தெற்கே பாடசாலை உள்ளது. இறுதி வினா, கூடு ஒன்றில் இருக்கும் அணில்களின் கால்களினதும் கண்களினதும் எண்ணிக்கை 18 ஆகும். அதன்படி கூட்டில் இருக்கும் அணில்களின் எண்ணிக்கை யாது? சரியான விடைகள் 4, 3, 2, 5. சரியான விடை 3. இங்கு கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுக்குமான விடைகளும் மற்றும் இலகு வழிநுட்பங்களும் எமது தளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. நீங்கள் அந்த காணொளிகளை பார்த்து பயன்பெறலாம். முக்கியமாக நாட்காட்டி, திசையறிதல், நாட்காட்டி பாகம் 1, பாகம் 2, வரிசை நிலை, தாயக்கற்றை மற்றும் இலகுவான பல நுட்பங்கள், MCQ வினாக்கள் மற்றும் இதர விடயங்களையும் நீங்கள் எமது தளத்தினூடாக பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இதுவரை எமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.